சிறுபான்மையினர் நலத்துறை சார்பிலே பல்வேறு நலத்திட்டங்கள் மாநில அரசினாலும் ஒன்றிய அரசினாலும் பல்லாண்டுகளாக வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் முழுமையாக மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதையும் அதற்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எந்த வகையில் இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. தென்காசி மாவட்டத்திலே முஸ்லீம் உதவும் சங்கம் ஒன்றும் கிறிஸ்தவ மக்களுடைய உதவும் சங்கம் ஒன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வருடந்தோறும் 30 லட்சம் ரூபாய் அளவிலே அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுகிறது. அவர்கள் சிறு வகையில் தொழில்கள் செய்வதற்காக இன்று கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அந்த உதவிகள் இன்று வழங்கப்பட இருக்கிறது. அதேபோல் இந்த துறையின் சார்பில் வெளிநாடுகள் சென்று உயர் படிப்பு படிக்க விரும்பும் சகோதரர்களுக்கு அதில் ஒருவருக்கு 36 லட்சம் நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது. கடந்த ஆண்டு 10 மாணவர்களுக்கு அது வழங்கப்பட்டது. இந்த நிதியாண்டிலே அதை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் விடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த எண்ணிக்கை உயர்த்தி கிடைப்பதற்கு அந்த மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது. அதேபோல் சிறுபான்மை சமுதாய மக்கள் கல்வியிலே ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 1வது முதல் 5வது வரை படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு 500 ரூபாயும் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு 1000 ரூபாய் என்ற கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் இதை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதேபோல் ஒன்றிய அரசின் சார்பில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிறுபான்மை சமுதாயத்தினுடைய சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து பல காரணங்களால் சில திட்டங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது. விரைவிலேயே ஒன்றிய அமைச்சரை சந்தித்து அந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் நடைமுறை கொண்டு வருவதற்கான காரியங்களை செய்வதற்கும் அமைச்சகம் முழுமையாக முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே நிதிநிலை அறிக்கையிலே இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையை விட வருகிற 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை கூட்டத்தொடரில் இந்த சிறுபான்மை சமுதாயம் பயன்பெறக்கூடிய வகையிலே புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே சிறுபான்மை நலத்துறையின் அமைச்சர் சார்பிலே பரிந்துரை செய்திருக்கிறோம். ஆவண செய்வதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த நிதிநிலை அறிக்கையிலே நிச்சயமாக புதிய பல திட்டங்கள் இடம்பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். உள்ளாட்சி நிலைப்பாடு உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி மாதம் நடக்கணும். அதுக்கிடையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால் வார்டுகளை மறுவரை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். என்ன குறிப்பாக என்னன்னு சொன்னால் கடந்த முறை வார்டுகள் மறுவரை செய்யப்படும் போது வீடுகள் அடிப்படையில் மறுவரை செஞ்சுருக்காங்க. ஒரு 50-100 வீடு இருந்தால் 200 வீடு இருந்தால் ஒரு வார்டுங்கிற மாதிரி. ஆனால் சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 100 வீட்டில் பார்த்தா 500 பேர் தான் இருப்பாங்க. அதே சில பகுதியில் பார்த்தா அந்த 200 வீட்டில் 2000-3000 பேர் இருப்பாங்க. அதனால் இந்த வார்டு வரக்கூடிய நாட்களில் பிரிக்கப்படும் போது மறுவரை செய்யப்படும் போது மக்கள் தொகை அடிப்படையில் இந்த வார்டுகள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது குறித்தும் அரசு ஆலோசித்து வருகிறது. வரக்கூடிய நாட்களில் அதனை குறித்து முழுமையான ஒரு அறிவிப்பு வெளிவரும்.